சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். இந்த ஆக்ட பாத்தீங்கன்னா நேத்து இந்தியால இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு இந்தியால ட்ரெண்டிங்கா இருக்க டாபிக் இதுதான். ஆனா இந்தியால இருக்க நிறைய மக்கள் இதுக்கு சப்போர்ட் பண்ணியும் அதே சமயத்துல நிறைய கம்யூனிட்டி மக்கள் இதை அப்போஸ் பண்ணியும் ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ இதுல எது சரி தப்புன்னு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி இதை பத்தின கிளியர் இன்ஃபர்மேஷன் நமக்கு தெரியணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் இந்தியால சிட்டிசனா இருந்தா என்ன பலன், இந்தியாவோட சிட்டிசனா இல்லைன்னா உங்களுக்கு என்னென்ன ரைட்ஸ் இந்தியால இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுப்போம். இதுல இந்தியன்ஸ்க்கு இருக்க ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க இந்தியன் சிட்டிசனா இருந்தீங்கன்னா இந்தியாவில் நடக்கிற எல்லா எலெக்ஷனுக்கும் ஓட்டு போட முடியும். அது மட்டும் இல்லாம சில குவாலிபிகேஷன் உங்களுக்கு இருந்ததுன்னா நீங்க இந்தியாவில் நடக்கிற எல்லா எலெக்ஷன்லயும் போட்டியிடவும் முடியும். அது மட்டும் இல்லாம ரைட் டு எஜுகேஷன், அதாவது உங்களுக்கு கல்வின்றது ஒரு அடிப்படை உரிமையா இருக்கும். அது உங்களுக்கு கிடைக்கலன்னா நீங்க கவர்மெண்ட்டுக்கு அகைன்ஸ்டா கேஸ் கூட போடலாம். ஆனா நீங்க ஒரு ஃபாரினரா, அதாவது இந்தியாவோட சிட்டிசனா இல்லாம இருக்க பட்சத்துல உங்களுக்கு எஜுகேஷன் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கவர்மெண்ட் கேரண்டியா கொடுக்காது. அது மட்டும் இல்லாம சில இடத்துல உங்களுக்கான டிஸ்கிரிமினேஷன் நடக்கும். அதாவது இந்தியன் சிட்டிசன்னா இதெல்லாம் நடந்தா நீங்க வந்து கவர்மெண்ட்ல கேஸ் போடலாம். அதாவது உங்களோட இனம் மதம் இதெல்லாம் வச்சு உங்களை ஒதுக்குறாங்கன்னா அது வந்து நீங்க கவர்மெண்ட்டுக்கு அகைன்ஸ்டா சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போட முடியும். அதுவே நீங்க இந்தியன் சிட்டிசனா இல்லாம இருந்தீங்கன்னா உங்களால பண்ண முடியாது. அப்போ நமக்கு இந்தியன் சிட்டிசன்ஷிப் எப்படி கிடைக்கும்? இந்த 2019 லா பாஸ் பண்ணாங்கல்ல, அதுக்கு முன்னாடி நம்ம சிட்டிசன்ஷிப் வாங்குறதுக்கு என்னென்ன தேவை இருந்தது அப்படின்றத பார்ப்போம். இந்தியாவோட சிட்டிசன்ஷிப் வாங்குறதுக்கு ஃபர்ஸ்ட் முக்கியமான தேவை என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நீங்க ஒரு நாட்டுல இருந்து இந்தியாவுக்கு வந்திருப்பீங்கல்ல, அந்த நாட்டோட சிட்டிசன்ஷிப்பை வேணான்னு எழுதி கொடுத்துடணும். அது மட்டும் இல்லாம இந்தியால இருக்க அபிஷியல் லாங்குவேஜ்ல ஒரு லாங்குவேஜை கத்துக்கிட்டு அந்த லாங்குவேஜை வச்சு நீங்க இந்தியா மக்கள் கூட கம்யூனிகேட் பண்ற நிலைமையில இருக்கணும். இது மட்டும் இல்லாம 11 வருஷம் லாஸ்ட் 11 வருஷம் நீங்க இந்தியால இருந்ததுக்கான ஒரு ப்ரூஃப் சப்மிட் பண்ணும்போது தான் உங்களுக்கு இந்தியன் சிட்டிசன்ஷிப் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம இந்த 11 வருஷமும் உங்க மேல எந்த கிரிமினல் ரெக்கார்டும் இருக்கக்கூடாது. ஆனா இப்ப புதுசா கொண்டுகிட்டு வந்த CAA 2019 என்ன சொல்றாங்கன்னா, நீங்க ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், பங்களாதேஷ், அதாவது நம்ம சுத்தி இருக்க 3 நெய்பரிங் கண்ட்ரில இருந்து இந்தியாவுக்கு வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு புது சேஞ்சஸ் கொண்டுகிட்டு வரோம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த லால அவங்க யார சொல்றாங்கன்னா, இந்து, சீக்கு, ஜெயினு, கிறிஸ்டியன், இந்த எல்லா கம்யூனிட்டி, அதாவது நான் முஸ்லிம் கம்யூனிட்டிலன்னு மென்ஷன் பண்ணல அவங்க. ஆனா அதை தவிர்த்து மீது எல்லா கம்யூனிட்டியில இருக்க மக்களும் இந்த 3 நாட்டுல இருந்து ஸ்பெசிபிக்கா, அதாவது ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், பங்களாதேஷ்ல இருந்து இந்தியாவுக்கு வந்தீங்கன்னா இதுக்கப்புறம் நீங்க வந்து மேல சொன்ன எல்லா கிரைட்டீரியாவும் அடங்கும். ஆனா 11 வருஷம் வெயிட் பண்ண தேவையில்ல, வெறும் 6 வருஷத்திலே இந்தியன் சிட்டிசன்ஷிப் வாங்கிடலாம் அப்படின்னு கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. ஆனா இதை வந்து நிறைய பேர் ப்ரொடெஸ்டும் பண்றாங்க, நிறைய பேர் ஆதரிச்சும் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் எதனால இதை மக்கள் ஆதரிக்கிறாங்க அப்படின்றத தெரிஞ்சுப்போம். மக்கள் எதுக்கு ஆதரிக்கிறாங்கன்னா, ஏதோ ஒரு பிரச்சனை அவங்க ஊர்ல அவங்களால அங்க வாழ முடியலன்னா அவங்க வேற இடத்த தேடி வராங்க. அப்போ நம்ம இந்தியால இருந்து யார் வந்தாலும் காப்பாற்றணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்துல கவர்மெண்ட் செய்யுது அப்படின்ற மாதிரி அதை ப்ரொடெக்ட் பண்றவங்க எல்லாரும் வச்சிருக்க ஒரே ஸ்பீச் என்னன்னு பாத்தீங்கன்னா, கஷ்டப்பட்டு மக்கள் வராங்க அவங்களுக்கு நம்ம இடம் கொடுக்கணும் அப்படின்றது தான். இப்போ இந்த லால என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு மக்கள் மட்டும் எதிர்கட்சி எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு நாட்டுல இருந்து ஒருத்தவங்க அகதியா பஞ்சம் உழைக்க உங்க ஊருக்கு வராங்க அப்படின்னு வரும்போது எல்லாரையும் எடுத்துக்க வேண்டியதானே. அதை ஏன் நீங்க வந்து மதத்துல வச்சு பிரிக்கிறீங்க? இதுக்கு முன்னாடி எப்படின்னா வெறும் 11 வருஷம் இருந்தா யாரு வேணா நம்ம இருந்த கிரைட்டீரியா அட்டன் பண்ணா கொடுப்போம்னு சொன்னீங்க. இப்ப என்ன இதுல முஸ்லீம் மட்டும் 11 வருஷம் இருக்கணும், மத்தவங்க எல்லாம் 6 வருஷம் இருக்கணும், இது எதுக்கு மதத்தை வச்சு பிரிக்கிறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அடுத்ததா எதுக்கு குறிப்பிட்டு இந்த 3 நாட்டை மட்டும் பிரிக்கிறீங்க? இப்போ ஸ்ரீலங்கால இருந்து இந்தியாவுக்கு இந்த ரெஃப்யூஜி, அதாவது அகதிகளா வர்றவங்க கடந்த 30 வருஷமா வந்துகிட்டு இருக்காங்க. அவங்கள ஏன் இதுல சேர்க்கல? அதே சமயத்துல வெஸ்ட் பெங்கால்ல இருக்க மக்களும் அசாம்ல இருக்க மக்களும் இந்த விஷயத்த பத்தி பெருசா பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஏன்னா ஏற்கனவே பங்களாதேஷ்ல இருந்து நிறைய பேர் இந்தியாவுக்கு வந்து சீப்பான லேபரா, அதாவது கம்மியான காசுக்கு வேலை செய்யறாங்க, இதனால எங்களுக்கு வேலை கிடைக்கலன்னு அந்த ஊர்ல போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. அதே சமயத்துல இப்போ அவங்களுக்கு சிட்டிசன்ஷிப் ரைட்டும் கொடுத்துட்டு அவங்க இன்னும் கவர்மெண்ட் எக்ஸாம் ஒரு ப்ராப்பரான இதுவோட வேலைக்கு கம்ப்ளீட் பண்ணும்போது எங்களுக்கு எப்படி வேலை கிடைக்கும் அப்படின்ற மாதிரி மக்கள் சொல்றாங்க. அப்போசிஷன் பார்ட்டிலாம் என்ன சொல்றாங்கன்னா, இது வெறும் ஒரு எலெக்ஷன் கிம்மிக்கு. பிஜேபி வந்து எலெக்ஷன்ல நிற்கும் போது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நாங்க வந்து சிஏவை கண்டிப்பா பாஸ் பண்ணிடுவோம் ஜெயிச்சனா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனாலதான் பாத்தீங்கன்னா கரெக்டா எலெக்ஷனுக்கு முன்னாடி பாஸ் பண்ணி நிறைய ஓட்டு எடுக்கிறதுக்காக இப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது ரைட்டா தப்பா அப்படின்னு இப்போ உங்களுக்கு கண்டிப்பா ஒரு கன்க்ளூஷன் கிடைச்சிருக்கும். அதை கமெண்ட்ல சொல்லுங்க. நாளைக்கு வேற வீடியோல பார்ப்போம். பாய் பாய்.